வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு க்ளோஸ்டு ஹையர், மெயினாக ஒரு ஸ்ட்ராங் கெயின்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ஐடி ஏர்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு சுணக்கம் வரும், பேங்க் நிஃப்டி ஏர்னா ஐடியில் ஒரு சுணக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் இன்றைய தினம் நடந்துள்ளது. மேலும் இந்த ரேலிக்கு முக்கிய முன் உதாரணம் நம்மளுடைய யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் ஒரு ஹிண்டட் பாசிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நெக்ஸ்ட் மந்த், ஒரு சப்போர்ட்டிங் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட். அதனால் நிஃப்டி பார்த்தோன்னா ஒரு 109 புள்ளிகள் அதிகரித்து 24,979.55 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக அந்த நிஃப்டி 50 வந்து ரீச் 25,000 டுடே இன்ட்ராடே மார்க்கில், பட் இன்ட்ராடே ஹை ஆஃப் 25,021. மெயினாக லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் லைக் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் கீ ரீசன் சொல்லலாம். ஸோ மேலும் அட்வான்சஸ் 1,233, டிக்ளைன்ஸ் வந்து 1,333. ஸோ ஸ்மால் கேப் பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ப்ராடர் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சடு மூணு சொல்லலாம். மிட் கேப் வந்து ரைசிங் பை 0.12% அண்ட் ஸ்மால் கேப் டிப்டு பை 0.04%. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு 76 பங்குகள் 50 வீக் ஹையையும் 35 பங்குகள் 50 வீக் லோயும் டச் உள்ளது. 114 பங்குகள் அப்பர் சர்க்கியூட், 85 பங்குகள் லோவர் சர்க்கியூட் டுடே. ஸோ வாலட்டிலிட்டி அக்ராஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப் கவுண்டர்ஸ்லையும் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இது தினம் ஐடி, ரியாலிட்டி அண்ட் மெட்டல் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பைங் இருந்தது. மீடியா, பிஎஸ்வி பேங்க்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்த துறைகள் என்று சொல்லலாம். மேலும் மெட்டல் ஸ்டாக்ஸ் இருந்ததற்கு காரணம் த வீக்கர் யூஎஸ்டி அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பெட்டர் டிமாண்ட். ஏன்னா அந்த ரேட் கட் வந்து ஒரு ஹோப்னால அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். ஸோ ஏரிய பங்குகள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக், விப்ரோ, ஹிண்டால்கோ, கோல் இந்தியா, டெக் மஹேந்திரா, இண்டூசின் பேங்க், ஹீரோ மோட்டோகார்ப், ஏஷியர் மோட்டார். இறங்கின பங்குகள்னா அதானி என்டர்பிரைசஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், நெஸ்லே, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எஸ்பிஐ லைஃப், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல், டாடா கன்சூமர், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் எஸ் பேங்க் வந்து ஒரு 1.4% ஏறி இருக்கு. நம்ம நேற்றுக்கே பேசியிருந்தோம். ஆர்பிஐ டிக்ளேர்ட் எஸ்பிஎம்சி ஸ்டேக் அக்விசிஷன். அதுபோல் நசாரா டெக்னாலஜிஸ் இன்னைக்கு மறுபடியும் 3.5% விழுந்திருக்கு. ஸோ ஃபோர்த் கன்சிக்யூட்டிவ் செஷனாக விழுந்திருக்கிறது. மெகாஸ் லோக்சபா அப்ரூவல் ஆஃப் த ஆன்லைன் கேமிங் பில். தென் ஓலா எலக்ட்ரிக் வந்து இன்னைக்கு 3% ஏறி இருக்கு. ஸோ பாலிசி டிஸ்கஷன் டு ஆக்சலரேட் இவி அடாப்ஷன். அதனால அதுமாதிரி ரிலையன்ஸ் பவர் அண்ட் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா இன்னைக்கு 5% விழுந்திருக்கு. அனி அம்பானி டிஸ்டன்ஸ் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த 2,929 crore ஃப்ராட் ப்ரோக்னால. ஸோ திஸ் ஆர் ஆல் ஓவரால் இன்புட். தென் கோல்டு இன்னைக்கு 86 ரூபாய் அதிகரித்து 1,470 சில்வர் 492 ரூபாய் குறைந்து 1,15,744. க்ரூட் ஆயில் 48 ரூபாய் அதிகரித்து 5,220. பிளாக் டீல் டிமார்ட், நிமாமி, டாடா கம்யூனிகேஷன் இதெல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. மேலும் இன்றைய தினம் காலையில் பார்த்தோம்னா நிஃப்டி வந்து 24,949 ஒரு கேப் அப், கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகள் கிட்டத்தட்ட. அதற்கப்புறம் ஒரு 10 மணிக்கு ஒரு வீழ்ச்சி, அதுதான் 24,894. பட் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து பிரீச் பண்ணலை, அதுக்கு மேலே தான் இருந்தது. அதன் பிறகு பார்த்தோம்னா மலமலன்னு ஏறி 25,021.55 வரலையும் போச்சு. இன்னைக்கு ஹைக்கும் லோக்கும் பார்த்தோம்னா ஒரு 127 புள்ளிகள் அதிகரித்ததை பார்க்க முடிந்தது. பட் வாலட்டிலிட்டி மூவில் வந்து ஒரு அப்பர் மூவில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பிலோ ஆவரேஜ். ஸோ 25,035க்கு மேலே மார்க்கெட் சென்றால் அதிலிருந்து ஒரு 200 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. இதுபோல் ஸ்ட்ராங் சப்போர்ட் நவ் 24,810 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாளைய தினமும் வாலட்டிலிட்டி காணப்படும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.